ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா சிக்னேச்சருங்கிற மாடலை பற்றி தான். ஜனவரி 30 லான்ச் ஆக போகுது. இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கன் கார்பனால் பண்ணது தான். 90 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜருமே வருது. ஸோ 10 வாட் ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜரும் 5 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேட்டரி கம்மியாகவே தெரியுது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 3 நானோவில் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ பெரிய வேப்பர் ஜாம்பர் கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. 6000 கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 30,78,000 மேலேயே வருது. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்ட்ரியாக 50 MP பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலையுமே OIS சப்போர்ட் இருக்குது. மூணாவது கேமரா அல்ட்ரா வைட் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து 8K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமமாக 4K 120 fpsலையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயே 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். பேக்கில் டால்பி விசுவல் சப்போர்ட்டுமே இருந்தது. ஸோ OIS பொறுத்த வரைக்கும் Android 16 ரன் இருக்குது. ஹலோவே OIS தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 7 வருஷத்துக்கு அப்டேட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வந்தாங்கன்னா நமக்கு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.8 inch சைஸ் கொடுத்து ஆங்குலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 95% கொடுத்துருக்காங்க. 165 HZ ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இது நமக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான். ஸோ நமக்கு 6200 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 360 HZ கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவுமே நமக்கு இதில் இருக்குது. வெயிட்னு வந்தோம்னா 186 கிராம் கொடுத்துருக்காங்க. IP68 69 கொடுத்துருக்காங்க. 69K யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நமக்கு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இதில். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் டியூன் பண்ணியிருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் USB Type C தான் நம்மளால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு 3.5 ஜாக் கொடுக்கல. 3 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எஃப்எம்ஏ நமக்கு கிடையாது. மற்றபடி இதில் கூகுள் ஜெமினியா அந்த ஃபெசிலிட்டியுமே இருக்குது. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா இதில் நமக்கு 24 5G பேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க. NFC இருக்குது. Wi-Fi 5.6 கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் டுவல் நேரோ சிம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்மும் ஒரு சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று பேண்டம் மேக்டிடி வாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பேண்டம் கார்பன்னு 2 கலர் வேரியன்ட் வருது. ரேம் பொறுத்த வரைக்கும் 12,256 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ்னு வந்தோம்னா 55,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 16 1TB வந்து 65,000 கொடுத்துருக்காங்க. 16,512 60,000 வருது. ஸோ இந்த மொபைல் வந்து ஜனவரி 30 லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலோட ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.